அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். என் பையன் மடிக்க விட்டுருக்கிறான். நேற்று மடிக்க விட்டது. இன்னைக்கு அந்த பையன் ஸ்கூல்லேருந்து வரல. நீ லீவ். அந்த பையன் ஸ்கூலுக்கு வரல. என் பையன் மட்டும் தான் ஸ்கூலுக்கு போயிருக்கான். அதை வச்சு தான் இன்னைக்கு என் பையனை மடிக்கி அடிச்சிருக்கானுங்க. அடிச்சதோடு இல்லை, சாவ வச்சிட்டானு. அவ்வளோதான், சாவ வச்சிட்டானுங்க. கழுத்தில் காலை வச்சு சாவச்சிருக்கான். 40 பசங்க கிட்ட வந்துட்டான். சென்னை அருகே திருவொற்றியூர் அரசு பள்ளியில் +2 படித்து வந்த தனுஷ் என்ற 16 வயது மாணவர் அதே பள்ளியில் படிக்கும் +1 மாணவர்கள் தாக்கியதில் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். வெம்கோ நகரின் அருகே உள்ள ஜெய்கோபால் கரோடியா அரசு மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த தனுஷ் மற்றும் ஜெய் கணேஷ் இருவரும் சிறுநீர் கழிப்பதற்காக சென்றபோது அங்கு +1 மாணவர் தானேஷ் கஞ்சா புகைத்ததால் பிரச்சனை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பிரச்சனையே என் பையன் மடிக்க விட்டுருக்கிறான். நேற்று மடிக்க விட்டது. இன்னைக்கு அந்த பையன் ஸ்கூல்லேருந்து வரல. நீ லீவ். அந்த பையன் ஸ்கூலுக்கு வரல. என் பையன் மட்டும் தான் ஸ்கூலுக்கு போயிருக்கான். அதை வச்சு தான் இன்னைக்கு என் பையனை மடிக்கி அடிச்சிருக்கானுங்க. அடிச்சதோடு இல்லை, சாவ வச்சிட்டானுங்க. அவ்வளோதான், சாவ வச்சிட்டானுங்க. கழுத்தில் காலை வச்சு சாவச்சிருக்கான். 40 பசங்க கிட்ட வந்துட்டான். அதே படிக்கிற பசங்களா இல்லை, அங்கத்து பசங்க தான். அந்த ஸ்கூல் பசங்க தான் படிக்கிற பசங்க. இல்லை, ஏற்கனவே முன்னாள் படித்த மாணவங்களா? இன்னும் இருந்த பசங்களே இருந்திருக்கானுங்க. இன்னைக்கு இருந்த ஸ்கூலுக்கு வந்த பசங்களே இருக்கானுங்க. நிறைய பசங்களே இருந்திருக்கானுங்க. ஆனால் எந்த பசங்க எனக்கு தெரியாது. இதனிடையே உயிரிழந்த மாணவர் தனுஷுக்கு நியாயம் கேட்டு உறவினர்கள் மற்றும் பெற்றோர் திருவொற்றியூர் காவல் நிலையம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களை சமாதானம் செய்த போலீசார் சம்பவம் தொடர்பாக 4 மாணவர்களை கைது செய்ததாக கூறினர். எனினும் கைது செய்யப்பட்டவர்களை காட்டாமல் போலீசார் திசை திருப்புவதாக பெற்றோர் குற்றம் சாட்டினர். சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.